தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஞானம்னா என்ன? அது ஏதாவது யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணுமா? அவசியம் இல்லை. ஞானம் என்பது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நாம் செய்யும் செயல்களை மாற்றிக்கொண்டோமானால் அதுதான் ஞானம். என்ன அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏன்னு கேட்டால், நீ ஞானம் இல்லை என்றால் நீ எத்தனை தீர்த்த யாத்திரை போங்க, யாராவது சொல்கிறத செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, ஆனால் ஞானம் இல்லைனால் அதனால் பிரயோஜனம் இல்லை. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டால், யோசித்து பார்க்கணும். தியானத்தை கற்றுக்கிட்டோம், அந்த தியானத்தை தொடர்ந்து செய்கிறோமா? ஏன் செய்யலை? அந்த ஞானம் இல்லை. அது நம்பிக்கையோடு இதை செய்யும்பொழுது நமக்கு தியானத்தினால் மட்டும்தான் ஞானம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இல்லை. ஒரு 10 நிமிஷம் செய்கிறேன், எனக்கு நேரம் இல்லை, என்னென்னவோ சொல்லுவோம். சொல்லி என்ன பண்ணுறோன்னா, நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்கிறோம். இது தவறான ஒரு புரிதல். அதுக்கப்புறம் நிறைய பேசும்பொழுது நிறைய பேசுகிறோமா? அதை குறைத்து கொள்ள வேண்டும் என்ற ஞானம் இல்லாததினால் அதிகம் பேசுகிறோம். நிறைய பார்க்குறோமா? அதுவும் அப்படிதான். இதில் பார்ப்பதால் நமக்கு நம்மளுடைய ஞானம் ஏதாவது கிடைக்கிறதா அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு போது, அதுவுமே என்ன ஞானம் இல்லாததினால். நிறைய தூங்குகிறோமா? நிறைய சாப்பிட்றோமா? அவசியம் இல்லை. ஒரு அளவுக்கு மீறி உண்பதும் தவறு. அந்த ஞானம் நமக்கு இல்லாததினால் சாப்பிடுகிறோம். இன்னொன்று, நிறைய நேரம் தூங்கும் பொழுது ஒரு அசதி, சோம்பல் இதுதான் வருகிறது. அப்போது என்ன, இதெல்லாம் தான் ஞானம். இதை எல்லாமே நாம் சரி செய்து கொண்டோமானால் அதுதான் ஞானத்தை நாம் பெற்றதற்கான அடையாளம். நாம் பெற்ற ஞானத்தை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமா? இதுதான் ஞானம். இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக முக்தி என்பது இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பப்பாவது கவலைகள், கோபம், பிரச்சனைகள், பதட்டம், படபடப்பு இப்படியே இருப்போம். ஏன்னு கேட்டால், எல்லாத்துக்கும் காரணம் நாம் தான் என்ற ஞானம் இல்லை. வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி என்ற ஞானம் இல்லை. நமது நிஜங்களை நாம் தான் உருவாக்குகிறோம் என்ற ஞானம் இல்லை. அப்போ என்னன்னா, ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரணும் அப்படின்னு சொன்னால், அந்த பேசுவதை குறைப்போம், பார்ப்பதை குறைப்போம், தேவையில்லாமல் ஆசைப்படுவதை, பேராசைப்படுவதை தவிர்ப்போம். அவசியமே இல்லை. ஒப்பிட்டு பார்த்தலை குறைப்போம். இது எல்லாம் தான் ஞானம். இந்த ஞானம் தொடர்ந்து நமக்கு இந்த நடைமுறை வாழ்க்கையில் நாம் பெற்ற ஞானத்தை புரிந்து கொள்ள, பயன்படுத்தி கொள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய நேரம் தியானம் செய்ய வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தியானம் செய்ய வேண்டும். அது மாதிரி நம்ம உணவு அப்படின்னு சொல்லும்பொழுது அசைவத்தை நம்ம விட்டு விடுகிறோமா? அசைவம் சாப்பிடாமல் சைவத்தை மட்டுமே சாப்பிடுகிறோமா? அதுதான் ஞானம். இந்த ஞானம் இல்லை என்றால் முக்தி என்பது இல்லை. பல பிறவிகள் வந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடரே சயனம். ஏன்னு கேட்டால், கர்ப்ப துக்கம். திருப்பி அந்த கர்ப்பத்தில் வரும் கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். பிறவிகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்க வேண்டும். இதற்கு தொடர்ந்து நாம் பெற்ற ஞானத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் அதை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. நன்றி.